வைரலாக போகிறது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நீ ஏதோ சொல்கிறேன், நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு லைக் போட்டு போயிடுவாங்க. அடுத்த வாட்டி நீ அவங்க ஒரு 10 minutes கழிச்சு உங்கள் பேர் கூட ஞாபகம் இருக்காது. நீ செல் பண்ணுறது பிரியாணி, ஆனால் நீ சொல்கிறது மோட்டிவேஷன். அடுத்து யூ ஆல்ரெடி ஹாவ் டூ மச் ஆஃப் காம்படிஷன். உன்ன மாதிரியே நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அந்த டோபமைனே வந்து இட்ஸ் லைக் இதுதான், வேற எதுவும் இல்லையா, எதுவும் டிஃப்ரெண்டான்ற மாதிரி ஒரு ஓகே இதெல்லாம் வந்துருச்சு. இவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அப்புறம் எல்லாம் 2 வீடு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து இத்தனை கோடி உங்களோட பேங்க் பேலன்ஸில் இருக்குல்ல. அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஸ்வினி எப்படி இருக்கேன்? ஐ எம் ரியலி டூயிங் கிரேட். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஆல் வெல் ஐஷு. நைஸ். ஸோ ஷீ இஸ் சங்கீதா இஸ் அபிஷேக். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூ வுட் ஹவ் சீன் ஹர் இன் சோ மெனி ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ். ஷீ இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த நெட்ஒர்க்ஸில். ஸோ இன்னைக்கு மேம் கிட்டேருந்து வி ஆர் கோயிங் டு கெட் த ரியல் ஃபேக்ட்ஸ், ரியல் ஸ்பிட்டிங் ஃபேக்ட்ஸ். ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அண்ட் வீல் ஸ்டார்ட் லைக் வெரி கேஷுவலாக. வீல் ஸ்டார்ட் லைக் வேர் யூ ஸ்டார்டட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க அண்ட் நவ் ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த அளவுக்கு வந்து கோர்சஸ்லாம் கிடையவே கிடையாது. பட் அப்ராடில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேஸ் பிகம் சம்திங் ரியலி பிக். 2010 நான் ஒர்க் பண்ணுற அந்த காலேஜில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் வாஸ் அ மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர். அப்போது யங்கஸ்ட் ஃபேக்கல்ட்டி இஸ் ஆஸ்க்ட் டு டேக் தட் சப்ஜெக்ட். அப்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி கேஸ் ஸ்டடீஸ் எதுவுமே இல்லை இந்தியாவில். வி ஆர் லுக்கிங் அட் கேஸ் ஸ்டடீஸ் from abroad. அப்பயே பார்த்தனா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். I'm talking about 2010. அப்போவே இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஆஸ் அ கான்செப்ட் இருக்குது. பிராண்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நிறைய ஏரியாஸ்லேருந்து அவங்க ஊருக்கு ஃப்ளை பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா போய் அதை பற்றி ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் இன்ஸ்டாகிராம். அப்போ இன்ஸ்டாகிராம் இஸ் ஒன்லி ஃபோட்டோ ஷேரிங், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறேன், செய்கிறேன். பட் தென் ஐ ஃபீல் தட் ஓகே, இது நம்ம ஊரில் எதுவுமே இல்லை, எதுவும் நடக்கவும் இல்லை. அப்போல்லாம் பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் பேஜஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸே இந்த 1 lakh லைக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃபேஸ்புக்கில். தே வேர் செல்லிங். பட் பெரிய பிஸ்னஸஸ் வேரன்ட் கம்மிங் இந்தியாவில் இன்னும். ஸோ 2011 வந்து ஆட்ஸ் ஓப்பன் ஆகுது ஃபேஸ்புக்கில். பீப்புள் ஆர் ரன்னிங் ஆட்ஸ். ஆனாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ் பற்றி தெரியல, ஏன்னா மார்க்கெட்டிங் பற்றி தெரியல. இதை கிளிக் பண்ணால் இது வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. SEO கம்ஸ் இன், எவ்ரி திங் கம்ஸ் இன். தேர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ், பட் தேர் ஆர் நோ எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். I feel like an imposter because நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ I really want to experience this. So there are a few agencies who call me as a consultant. So I'm just working for them, consulting with them. இது பண்ணலாம் அப்படின்ட்டு. 2013-14 I consult with, I am actually working with the animated video marketing company. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டூலுக்காக they are taking me as a marketing head. ஸோ அந்த இடத்துல சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஐ ஆம் ஏபிள் டு பிரிங் இன் மோர் சப்ஸ்கிரிப்ஷன் SaaS கம்பெனியில். ஸோ தென் ஐ தாட் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை ஓன் ஏஜென்சி. அப்படின்னும் போது நான் வந்து சில பேர் கண்ணில் படுறேன். அதாவது ஐ ஸ்பீக் லைக் அ ப்ரொஃபஸர், ரைட், ஆல் த டைம். ஸோ அதனால தெர் ஆர் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிஸ்னஸஸ். அப்போவே ஆடெல்லாம் ரன் பண்ண ஆரம்பித்த பிஸ்னஸஸ், தே கான்டாக்ட் மீ. அண்ட் தென் ஓகே, ஏஜென்சிக்கு ஃபஸ்ட்டு 3 கிளைண்ட்ஸ் வந்து கிடச்சாச்சு, ரைட்? ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ஏஜென்சி லைஃப் போகுது. ஸோ அந்த டைமில் இட் பிகம்ஸ் வெரி ஹார்ட் டு கன்வின்ஸ் கிளைண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய பிராண்ட்ஸோட மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களால மட்டும்தான் பட்ஜெட்ஸ் வந்து கொடுக்க முடியும், ஏஜென்சிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க ஏஜென்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போதே ஓகே, இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு ஓரளவுக்கு தே ஆர் ஸ்பெண்டிங் மணி ஆன் போஸ்டிங் கான்டென்ட். அப்போல்லாம் வந்து ரைட்டர்ஸ் தான் எழுதணும். இப்போ மாதிரி ChatGPT கிடையாது. ஸோ ஐ யூஸ் டு ஹாவ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரைட்டர்ஸ் who are very good in writing stories in English. Captions ஆகட்டும், ad copies ஆகட்டும், இதெல்லாம் வந்து was working out very well. But it will be disheartening to see crores and crores வந்து
அந்த ஆட் ப்ரொடக்ஷன், டிவி ஆட் ப்ரொடக்ஷனில் பண்ணுவாங்க, அதோட ஸ்பேஸ்க்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் they would be like 200 rupees per day கொடுப்பாங்க. For my ads. Yeah, it would be really difficult. அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியாது, but that's okay, right? And then ஒரு 2017-18 தான் வந்து we had this e-commerceல ஒரு பெரிய இது பண்ண முடிஞ்சது. We were able to work with luxury brands. எடுத்த உடனேயே ஒரு பிராண்ட் எடுக்கிறோம், பிரைடல் ஸ்பேஸில் இருக்காங்க. பிரைடல்னா வந்து அந்த டைமில் பெருசாக ஆன்லைனில் வர்றதே கிடையாது. ஸோ எவ்ரிபடி செட் 5,000 rupees உனக்கு ப்ராடக்ட் இருந்தாலே உன்னால் முடியாது, டிஸ்கவுண்ட் கொடுன்ற மாதிரி அந்த பிராண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ செட் வேணாம், you work on your prices. So 25,000 is your average value. Now let's just work on it. But we work with NRIs mostly. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ஆர்ஐஸாக இருந்தாங்க. தட் வாஸ் அ மேஜர் பிரேக் த்ரூ. ஆன்லைனில் மட்டுமே பார்த்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. தட் ஹேப்பன் வித் ஒன் பிராண்ட், தென் த நெக்ஸ்ட் பிராண்ட், தென் த நெக்ஸ்ட் பிராண்ட், அண்ட் தென் வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட், ரைட்? அதுக்கப்புறமா அப்போ எனக்கு சேல்ஸ் டீமே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து தெர் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஹூ கம் அண்ட் ஆஸ்க் மீ, ஓகே நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னும் போது, தமிழில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டும்போது, எனக்கு தமிழில் முடியுமா, தமிழ் எனக்கு நல்லா தெரியும், நல்லா பேசுவேன், பட் அதில் கிளாஸ் எடுக்கிறது. That's what நான் தான் கேட்க, அந்த கிளாஸஸ் எடுக்க சொல்கிறாங்களா, ஆர் they want me to be a speaker, ரைட்? அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் நடக்குது நிறைய இடத்துல. வந்து இந்த யங் இண்டியன்ஸ் ஆகட்டும், யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, there will be meetings where they are teaching them one specific thing at a time. ஆண்டர்பிரினர்ஸை எக்யூப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிடும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. நான் வந்து தமிழில் முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் இட் பிகம்ஸ் அ மேஜர் ஹிட். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஐம் டேக்கிங் கிளாஸ் ஒன்லி இன் தமிழ். தட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகே, தமிழில் நம்மளால் ரொம்ப நல்லா பேச முடியுது. அண்ட் இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை பார்த்தோன்னா நம்மளை மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லை போல இருக்கு அப்படின்ற ஒரு கேப் வந்து எனக்கு இருந்தாங்களா, ஆர் பிகாஸ் ரொம்ப இல்லை அப்போ யாருமே பெருசாக தமிழில் மட்டுமே பேசுகிற மாதிரி இந்த 2015, 16, 17லலாம் வந்து யாரும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, ஆனாலுமே டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ ஐ பிகம் பாப்புலர். நிறைய பேர் வந்து கூப்பிடுறாங்க ஆஸ் அ ஸ்பீக்கராக. நிறைய இடத்துக்கு போகிறேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊருக்குமே போகிறேன். ஆன்லைன்லேயும் சில ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ உலகமெல்லாம் இருக்க தமிழ் மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இந்த டைமில் யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ணல. கோவிட் வந்தப்போ தான் ஐ தாட், ஓகே லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் யூடியூப். நடந்தப்போ தான் அகெயின் எனக்கு வந்து இப்போ லீட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் கம்மிங் ஃப்ரம் யூடியூப், ஸ்டார்ட் கம்மிங் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம், இப்படின்னு ஒரு இது நடக்குது. ஸோ தட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் கம்ஃபர்டபுள். பிகாஸ் நமக்கு நாமே சோஷியல் மீடியா பண்ணி நமக்கு நாமே லீட்ஸ் கொண்டு வரும்போது இட் மேக்ஸ் இஸ் ஈவன் மோர் கேப்பபிள். மற்றவங்களுக்கு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. வீடியோஸ் அப்படின்னு வந்தபோது நாங்கள் வந்து 2018 வீடியோ மார்க்கெட்டிங்குள்ளே வந்ததுனால, வென் கோவிட் டைமில் எல்லாம் ரீல்ஸாக மாறினப்போ, எல்லாம் ஷார்ட்ஸாக மாறினப்போ, கோவிட் முடிச்சுட்டு அந்த டைமில் நாங்கள் ஒரு ஏஜென்சியாக வரும்போது வீடியோ மார்க்கெட்டிங்குள்ளே என்டர் ஆகிறது எங்களுக்கு பெருசாக பிரச்சனையாகவே தெரியல. நிறைய ஏஜென்சிஸ் இந்த இடத்துல திணறினாங்க. இதில் சொல்கிறீங்க வீடியோஸாக மாற்றினது. இது வரைக்கும் உனக்கு சோஷியல் மீடியா அப்படின்னும் போது உனக்கு வந்து கேப்ஷன்ஸ் எழுதினா போதும், கான்டென்ட் எழுதினா போதும், டிசைனிங் பண்ணால் போதும், டிசைனர்ஸ் இருந்தால் போதும். இந்த டைமில் யூ நீட் டு ஹாவ் அ டீம், ப்ரொடக்ஷன்லேயே இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது ஏஜென்சிஸ் இருந்தாங்க. ஆனால் தெர் ஆர் ஸோ மெனி இண்டிபெண்ட் பீப்புள் ஹூ கேன் ஹேண்டில் த கேமரா வெல். அவங்களால சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போவுமே பார்த்தோன்னா தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஆர் வெரி குட் அட் ஹேண்ட்லிங் த கேமரா. தெர் ஆர் பீப்புள் இன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ரெண்டு பேரும் மர்ஜ் ஆன ஒரு ஏஜென்சின்றது இன்னுமே ரேராக தான் இருக்குது, ரைட்? பட் வி ஸ்டார்டட் ஆஃப் ரைட் ஆஃப்டர் கோவிட். அந்த 21, 22லேருந்தே வந்து எங்களுக்கு த ட்ரான்சிஷன் வாஸ் ஈஸியர். அண்ட் அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் தான். யா ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ். இப்போ வந்து we are a 11-year-old agency, good for us. இப்போது இவ்வளோ சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்போ சொன்னப்போ ஏஜென்சிஸ் வேறு வெரி லெஸ். இப்போ நீங்கள் வந்தப்போ மோஸ்ட் ஆஃப் த, இப்போ நீங்கள் ஆல்ரெடி சின்ஸ் யூ ஹவ் மென்ஷன் யூ ஹவ் ஒர்க் வித் மெரி பிராண்ட்ஸ். ஸோ அவங்களோட நெட்ஒர்க்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் மூலிமா யூ வில் கெட் லீட்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தே ஆர் மேஜர் பிரேக் டவுன். என்ன, நிறைய ஏஜென்சிஸ், நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஆஃப்டர் கோவிட் வந்து எங்கே பார்த்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, வீடியோ எடிட்டிங் ஏஜென்சின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மார்க்கெட் நடுவில் வந்து இப்போது
கம்மியாக பிகாஸ் சேச்சுரேட் ஆகிடுச்சு. நாங்கள் நீங்கள் 10,000னா நாங்கள் வந்து இந்த வடக்கன்ஸ் மாதிரி நாங்கள் 200 rupeesக்கு பண்ணுறோன்ற மாதிரி எல்லா பிளேசஸ்லேயும் வர ஆரம்பிச்சிட்டோன்னே பீப்புள் ஆர் கோயிங் தேர் ஷிஃப்ட் ஆகி. பட் யார் ப்ராப்பராக பண்ணுறான்ற அனாலிசிஸ் இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? how you are taking leads and how do you convince your clients that இந்த பட்ஜெட் இருந்தால் தான் we can go for ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது when every தடிக்கு விழுந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. இது யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது? ஒன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா வந்து இத்தனை கூட்டத்தில் என்ன யாரை ஐடென்டிஃபை பண்ணுறா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இது ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் பிரச்சனையாக இருக்குது, ஏஜென்சிக்கும் பிரச்சனையாக இருக்குது, ப்ளஸ் கிளையண்ட்ஸ்க்குமே பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது ஒரு பூமாக போயிட்டு தான் இருக்குது. இதை மேட்ச் பண்ணுறதுக்கு பிஸ்னஸும் ஆன்லைனில் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒன்லி மேஜர் பிஸ்னஸஸ், பெரிய பிஸ்னஸஸ் இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் இவங்க தான் வந்து ஓரளவுக்கு டிஜிட்டல் சைடு வர ஆரம்பித்தாங்க. இப்போது எல்லா பிஸ்னஸுமே வந்து ஆன்லைனில் இருக்காங்க. ரைட், அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ உனக்கு வேலை பார்க்குறதுக்கு வேலை இருக்குது. ஆனால் வேலை செய்கிறவங்க கொச்சன்னு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கில் இருக்கா அப்படின்னா 100 பேருக்கு தான் வந்து ஸ்கில்ன்றதே இருக்குது. 90 பேர் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை, நான் பேசாமல் இருந்துட்டு அந்த ப்ரைஸை வந்து நான் கம்மி பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் அவங்களோட விஷயம். பட் ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா there are very good brands which are like எஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு கரெக்டான குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்றதுல ஸ்பெசிஃபிக்காக இருக்க பிராண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. ரைட், யூ கேனாட் சே தட் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு ஸ்பெண்ட். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டும் வந்து இருக்குது. யார் இதில் நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணலன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஒரு 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரு 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறேன் இப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட டைமை அவங்களே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் பயங்கர காம்படிட்டிவாக போயிட்டுருக்க இந்த சமயத்தில் நீ உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா நீ எல்லாருக்கிட்டையும் வந்து கம்மி அமௌண்ட்டாக பண்ணுறேன். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவன் பண்ணுறான்னா நிச்சயமாக அவனால் ஒருத்தனோட வேலை பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரியே வந்து ஒரு 50 பேரோட வேலை பார்க்குறான். அவன் என்ன பண்ணான்னா யாருக்குமே வேலை பார்க்க மாட்டான். ஸோ ஹில் பி ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் கெட்டிங் தட் மனி. எஸ். ஸோ அப்போது நீ வந்து ஒரு 10 மாதம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்ட. இன்னும் 10 மாதம் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் ஆஃப் மனி? ரைட், காம்படிஷன்லாம் உனக்கு முன்னாடி போயிட்டாங்க. நீ 10 மாதத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க ஒன்றுமே பண்ணாமல். இதில் ஏதாவது லேர்ன் பண்ணியா? ஏன்னா ஆக்சுவலாக ஒரு ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் உனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா there should be a learning. பட் ஒர்க்கும் நடக்கலை, உனக்கு லேர்னிங்கும் கிடைக்கல, ஃபீட்பேக்கும் கிடைக்கல. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் அ failure without any understanding. So when business owners learn marketing to some extent, அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னும் போது கற்றுக்குறாங்க. ரைட், ஸோ இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான். எதுவுமே புரிய மாட்டேங்குது, இவன் சொல்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கிறதுக்கு தே ஆர் யூஸிங் வீடியோஸ் லைக் மைன், வேறு தமிழ்லேயே கற்றுக்கலாம் அப்படின்றதுனால இங்கே வந்து அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் when they approach ஏஜென்சிஸோ ஃப்ரீலான்சர்ஸோன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கிது. தென் தே சர்வைவ். இது எங்கே போகும்? எத்தனை பேர் இங்கே க்ரௌடாக இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். எத்தனை நாளைக்கு இப்படியே சமாளிப்பேன்? வேலை தெரியாது. இல்லை, எனக்கு என்னன்னா வேலை தெரியாததை விடுங்க, வேலை தெரிஞ்சாலுமே there are so many digital marketers. இப்போ அதுக்கு நடுவில் என்ன சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ வேர் இட் will lead to, let's say ஆல்ரெடி இப்போ சேச்சுரேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இன்னும் ஒரு 2 yearsனா இதுக்கப்புறமா வரவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளே வராங்கன்னா இட்ஸ் எங்கே கொண்டு போய் இட் will only lead to people stopping to work in digital marketing. யாரெல்லாம் வந்து சரியான டெசிஷன்ஸ் எடுத்தாங்களோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பெனியோட நிஜமாகவே ஒர்க் பண்ணணும், என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், என்னோடய போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு தவறுலேருந்தும் ஒரு லேர்னிங் கற்றுக்கணும். அண்ட் ஃபஸ்ட்லேருந்து பண்ணும்போதே தேவையில்லாமல் ப்ரைஸ் காம்படிஷன் வச்சு எத்தனை கிளைண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றத பார்க்காம they only do the right pricing and then they take clients and then ethics full and full follow பண்ணி அந்த மாதிரி பண்ணுறவங்க they sustain. யாரெல்லாம் இடையில பல விஷயங்களை கைவிட்டுட்டாங்களோ, அதாவது
ரியல் ஒர்க் பண்ண வேண்டாம், கிளைண்ட்ஸ் வர வரைக்கும் வரட்டும், நான் புது கிளைண்ட் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்றது ஒரு தப்பு. இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா வந்து எனக்கு பெரிய ஏஜென்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறது என்னமோ ஆஃபீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதில் தப்பு இல்லை, இஃப் யூர் டேக்கிங் கிளைண்ட்ஸ் தட் யூ கேன் ஹேண்டில். பட் என்ன பண்ணுவேன்னா 10-15 கிளைண்ட் எடுத்துகிட்டு, அதுவும் லோ காஸ்ட்டில் எடுத்துகிட்டு பயங்கரமாக திணறுவேன். யாருக்குமே என்னால் இது கொடுக்கவே முடியாது. இன்னொன்று, தெர் இஸ் தி ஸ்பேஸ் வித் பர்சனல் பிராண்டிங், ரைட்? பர்சனல் பிராண்டிங் ஸ்பேஸ் ஒன்று பார்த்தோன்னா, நீ வந்து எல்லாரையும் பாப்புலர் ஆக்கிடல, வைரல் ஆக்கிடுற, அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை அவனுக்கு. எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஓனருக்கு எனக்கு பிஸ்னஸ் வேணும். அந்த இனிஷியலாக கொஞ்ச நாளில் ஓகே நான் பாப்புலர் ஆகிறேன், எல்லோரும் என் வீடியோஸ் பார்க்குறேன், நான் வைரல் ஆகுறாங்க, அதுக்கு மேலே அதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய ஏஜென்சியால் கொண்டு வர முடியல. அதனால் நிறைய பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சிஸ் ஆர் கோயிங் டவுன், ரைட்? இன்னொன்று வந்து நிறைய ஏஜென்சிஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் திங்ஸ், பட் யூனோ சம்வேர் அவங்களால காஸ்ட்டில் ப்ராப்ளம் வருது, நிறைய காஸ்ட் இன்கர் பண்ணிடுறாங்க, சரியான பீப்புளை வந்து அவங்க ஹையர் பண்ணுறதில்ல, வேறு யாராவது வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே themselves really do not know what digital marketing is. இந்த மாதிரி இருக்கும்போதும் வந்து people lose businesses, ரைட்? இதில் ஏஜென்சிஸ், ஃப்ரீலான்சர்ஸ் இவங்க எல்லாருமே நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. தீஸ் பீப்புள் வில் ஆல் கோ அவே. only the strong, like you know, survival of the fittest மாதிரி, the fittest will survive in the future. ஸோ இதுக்குள்ளே இப்போது வர்றது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, ஆர் யூ சே பெட்டர் ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது? எனக்கு தெரிஞ்ச வந்து இதில் வர்றது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா வந்து எத்தனையோ வகையான படிப்புகள் இருக்குது, ரைட்? அதுக்காக ஒரு படிப்பு வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பிகமிங் ஃபேமஸ் நீ இதுக்குள்ளே வரவே வேணாம்னு சொல்லவே முடியாது, ரைட்? ஜஸ்ட் லைக் யூனோ, ஒரு நீ டயட்டிஷியனாக இருக்கிறியோ, இல்லை ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்டாக இருக்கிறியோ, இல்லை ஒரு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறியோ, இல்லை யூனோ யூஆர் அன் என்ஜினியரோ, எந்த படிப்புக்குமே வேல்யூ இல்லாமல் போகிறது கிடையாது. எல்லா படிப்புமே ஒரு தடவை இப்படி போகும், இன்னொரு வாட்டி இப்படி வரதான் செய்யும். எல்லாருக்கும் வந்து இந்த சொசைட்டியில் தேவை இருக்க தான் செய்யுது, மார்க்கெட்டிங்கான தேவை போகவே போகாது. பட் எங்கே வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்கோ அது டெஃபினட்டாக அந்த இண்டஸ்ட்ரி லெஸ் அட்ராக்டிவாக ஆக தான் செய்யும் அட் சம் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, என்னால் சர்வைவ் பண்ண முடியல. Now digital marketing is going to that thing of being less attractive. பட் ஆனால் இது ரொம்ப மீன் உடனே ஆரம்பிக்குமா அப்படின்னா ஆரம்பிக்காது. ஏன்னா நியூ திங்ஸ் ஆர் கம்மிங் இன், ரைட்? யூனோ ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே எக்கச்சக்கமாகிடுச்சு. உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்றது தான். இதில் தெரியாமல் உள்ள நுழையிறவங்களை மட்டும்தான் வந்து நான் நுழையாதீங்க, உங்களுக்கு வந்து பணம் பண்ணுற ஐடியாவில் மட்டும் வந்து மார்க்கெட்டிங்குள்ளே வராதிங்க. டேக் இட் ஆஸ் அ பேஷன், ஜஸ்ட் லைக் எனி அதர் கரியர், ரைட்? யூ வாண்ட் டு டேக் திஸ் ஆஸ் அ கரியர். எனக்கு இந்த கரியரில் இஷ்டம் இருக்குது, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுல இஷ்டம் இருக்குது, எனக்கு க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது, எனக்கு வந்து அனாலிட்டிக்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஏஐயோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை, மற்றவங்களோட வேலையை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறது எனக்கு வேணும். யூனோ ஐ கேன் சால்வ் அ லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ். இப்படிலாம் பண்ணும்போது இதையெல்லாம் தெரிஞ்சு, எஸ் இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தெரிஞ்சு நீ உள்ளே வரும்போது யூ நோ எக்ஸாக்ட்லி என்ன பண்ணணுன்ட்டு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுன்ற கற்றுக் கொடுக்குற அந்த டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவல் ஸ்கில் செட்ஸ் கற்றுக் கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, right? Because people talk only about money. The more you talk about money, right, end of the day you are pushing them into ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடைக்கிற. அவன் வந்து ஸ்பேஸுக்கு வந்து தடுமாறிட்டு இருக்கான். அண்ட் ஒன் பாயிண்ட் இன் டைம் ஒரு கால் வச்சா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்ற நிலைமைக்கு அவன் வந்துடுறான், ரைட்? தென் இட் பிகம்ஸ் அ வெரி அட்ராக்ஷனே இல்லாத ஒரு ஏரியா மாதிரி ஆகிடும். பட் if you are someone who is very good at doing something, for example, you know, AI agents க்ரியேட் பண்ணுறதுல நான் ரொம்ப பெரிய ஆள் இல்லை, வந்து யூனோ ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்தில் தான் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரைட்? டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம். ஸோ அந்த இடத்துல தெர் இஸ் ஒன் பர்சன் இட் சீம்ஸ் ஹூ இஸ் இன் டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஷூட்டிங் இட் சீம்ஸ். அந்த பர்டிகுலர் பர்சனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே 1 மாதம் வெயிட் பண்ணுமா பிஸ்னஸஸ். நான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ஷூட் பண்ணுவாராமா. ஸோ நவ் தட் இஸ் ஹூ ஐ வாண்ட் டு பி, ரைட்?
ஸோ ஆப்வியஸ்லி கேமரா எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் தட் பர்சன் இஸ் ஷைனிங், ரைட்? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரு யூனிக்னஸ். ஆஸ் யூ செட் மேம், இப்போ ஒரு க்ரௌடு எந்த பிளேஸ் லோவர் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து அட்ராக்ஷன் போயிடும் அண்ட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சேச்சுரேட் ஆகிடும். டோன்ட் யூ திங்க் சோஷியல் மீடியாவே இட்ஸ் லைக் க்ரௌட் வந்து இட்ஸ் கோயிங் அட் த பீக்? நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி இந்த ரீல்ஸ் பார்த்து வீடியோஸ் பார்த்து ரெகுலராகவே இதை பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு அந்த டோபமைனே வந்து இட்ஸ் லைக் இதுதான், வேற எதுவும் இல்லையா, எதுவும் டிஃப்ரெண்டான்ற மாதிரி ஒரு இது வந்துடுது. ஸோ இந்த சோஷியல் மீடியா பண்ணுறது இது பண்ணுறதுன்னு ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வரலையே. இன்னும் அந்த டோபமைன் வந்து இன்னும் பயங்கரமாக ஹையில் போயிட்டு தானே இருக்கு. த மீன் பீப்புள் ஹவ் பிகம் ஸோ அடிக்டட் டு திஸ் திங் தட் அடுத்த அடிக்ஷன் எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது, right? Which I think all of us will accept and then move on. For example, இதுக்கு மேலே வந்து social media இல்லை, there is some other platform where people are spending a lot of time on. அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம எல்லாம் கிரியேட்டர்ஸ் அப்படின்னும் போது அது சைடு நம்மளே போயிடுவோம். ஆனால் வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குல்ல, மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணால் மக்கள் வாங்குவாங்க, அந்த சைக்காலஜி தெரியும், கஸ்டமரோட பிஹேவியர் தெரியும், இது எப்படி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியும். இன்றைக்கி மெட்டா இருக்குது, நாளைக்கு மெட்டா இல்லை, வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மை கற்றுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதுதான் யூ நீட் டு டெவலப், ரைட்? மாறிக்கிட்டே தான் இருக்கும். இங்கே எனக்கு டோபமின் இப்போ கிடைக்கிது அப்படின்னா மேபி இந்த ஃப்யூச்சர் டோபமின் எந்த இடத்துல கிடைக்குமோ நமக்கு தெரியவே தெரியாது. But yeah, dopamine has become part and parcel of everybody's life. Is it good enough? No, it's definitely not good for your health, right? But yeah, இது ஒரு பெரிய problem in the mental health of people as well. எங்கே போய் முடிய போகுதோ. So in fact வந்து for you to keep looking at எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்ற இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வரைக்கும் யூ ஆர் வெரி க்யூரியஸ், ரைட்? ஏன்னா யூ ஆர் லுக்கிங் அஹெட். அண்ட் வென் யூ ஆர் இன் திஸ் ஃபீல்டு மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது யூ ஹாவ் டு ஆல்வேஸ் லுக் அஹெட். நாங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்தது அப்படின்றது 2008 பார்த்துட்டோம். பீப்புள் டிட் டாக் அபவுட் இட் ஒன்லி ஆஃப்டர்வர்ட்ஸ், ஒன்லி ஆஃப்டர் கோவிட் அண்ட் எவ்ரி திங். லாங் ஃபார்மேட் வீடியோ இருக்கும்போதே வி மேட் யூஸ் ஆஃப் லாங் ஃபார்மேட் வீடியோஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. எங்கே போய் முடிய போகுதோ அப்படின்ற கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன்னா யூ வில் சர்வைவ், பிகாஸ் யூ ஆர் க்யூரியஸ், யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் அட் வேர் த ஃபியூச்சர் இஸ் கோயிங். ஸோ யுவர் ஏஜென்சி வில் சர்வைவ். ஐ எம் சேட் டு see that so many agencies are closing up these days. நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டும் போகிறாங்க, பிகாஸ் தேர் நாட் ஏபிள் டு சர்வைவ், பிகாஸ் அவங்க குறுகிய இதில் மட்டும்தான் இதை வந்து பார்க்குறாங்க. வாட்ஸ் த ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ரீசென்ட்லி ஆஸ் வி ஆல்ரெடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆஃப் த கேம், ஏன்னா ஏஜென்சிஸ் வந்து தே ஆர் க்ளோசிங் ரெகுலர்லி. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கு முன்னோம் அந்த இடத்துல அந்த வேவை யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரைட்? மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து ரீல் க்ரியேட் பண்ணுறேன், நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், ரைட்? நவ் ஐ ஹாவ் அன் ஏஜென்சி. Every creator has an agency. Now you are a creator, I know you have creativity, you have an agency, but end of the day you don't understand marketing, right? வைரலாக போகிறது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. You have to sell by the end of the day, right? Enquiries வரும், but ஆனால் you need to automate everything. So selling is what matters. End of the day you can't only rely on virality. So storytelling is absolutely essential, but உனக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணும். மோஸ்ட் பீப்புள் டு நாட் க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி வித் அ கோல். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னா ஒரு கோல் இருக்குது, உனக்கு இந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு நீ வந்து ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ரெடி பண்ணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ இப்போ இந்த கோல் செட் பண்ணுறதுலேயே தப்பு பண்ணிடுறாங்க. ஆஸ் இன் ரீல் வைரலாக போகணும், நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணுன்றது தான் கோல். ஆனால் இது ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இவங்களோட கேஷ் ஃப்ளோ இது, ரைட்? இவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து மந்த்லி இவ்வளோ சேல் நடந்தால் மட்டும்தான் இவங்களால் வந்து சர்வைவ் ஆக முடியும். அண்ட் தே கேன் கீப் பேயிங் அஸ் கண்டினியூஸ்லி. அப்படின்னும் போது தென் த மார்க்கெட்டிங் ஏஜென்சி வில் ஒர்க் ஆன் ரியலிஸ்டிக் கோல் ஃபார் அ பிஸ்னஸ் விச் இஸ் செல்லிங், right? So we will not only work on this. So most of the times in the sales achieve பண்ணாததுனாலேயே agencies are going down. Personal branding agency எடுத்துக்கோம்,
நாங்களே பர்சனல் பிராண்டிங் ரன் பண்ணிட்டு I am not saying that it is wrong, right? ஸோ அந்த ஒரு இனிஷியல் டேஸில் எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் ஒரு போதை இருக்கு, ரைட்? ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ். அந்த டைமில் கேள்வி கேட்க மாட்டார், ஓகே எப்படியாவது நான் ஃபேமஸ் ஆக்கிடுங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோட்டிவேஷன் கான்டென்ட் பேசுங்க சார், கட்டாயமாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் இருந்தீங்கல்ல, 2 வீடு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து இத்தனை கோடி உங்களோட பேங்க் பேலன்ஸில் இருக்குல்ல, அதை பற்றி பேசுங்க சார். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பு, இப்படி அதெல்லாம் மேம் அதெல்லாம் ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டாங்க. பட் ஆனா அதெல்லாம் வியூஸ் போகுது, இட்ஸ் வர்க்கிங். ஏன்னா யூ ஹேவ் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ரிலேட் பண்ண முடியும் இந்த கான்டென்ட்கெல்லாம். ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரைட்? அண்ட் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் யாருக்கு இருக்குன்னா ஜென்சியர்ஸ் who are like very confused about what's happening, ரைட்? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணணும்னு தோணும். அவன் குரூப் ஒன்று இருக்கும் இன்ஸ்டாகிராமில், உடனே எடுத்து அடிச்சு விடு, ஷேர் பண்ணி விடு அப்படின்னும் போது உனக்கு அந்த algorithm will work on it and then it will increase your reach and then நிறைய ஷேர்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வரும். ஓகே இதெல்லாம் வந்துருச்சு, இவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, அப்புறம் அது செல்லிங் தான். நாங்கள் வந்து நீ செல் பண்ணுறது பிரியாணி, ஆனால் நீ சொல்கிறது மோட்டிவேஷன். அடுத்து இல்லை, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இன் மை ஏஜென்சி இங்கே வர என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட அவங்க மோஸ்ட்டாக கேட்குறது தான், நான் வந்து ஃபெமிலியர் ஆகும், நான் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் வாட் வி ஆர் டெல்லிங் இஸ், அந்த மோட்டிவோடு நீங்கள் வந்தீங்கன்னா யூ கான் செல் எனிதிங். அப்போதைக்கு யூ வில் கெட் ரீல்ஸ், யூ வில் கெட் வியூஸ், தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு வியூஸ் மட்டும் தான் வேணும், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு யூஸ்மே வேணாம். யூ ஜஸ்ட் வாண்டட் டு டூ ஜஸ்ட் லைக் தட் ஃபார் ஃபேமஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் ஆனால் அது ஒரு வாட்டி வியூஸ் போகும், அதோட அவ்வளோதான். This is a smart move. Nothing will survive long term. That's what. அதோட எதுவுமே நடக்காது. You just get that views because இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது ரீல்ஸ் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் ரீச் ஆகும். இட்ஸ் நாட் கோயிங் டு ரீச் பர்சன் யாரோ உன்னை தேடி வராங்க, they'll be not coming for value. they'll just அந்த டைமில் எனக்கு ஏதோ டயர்டு, என்னை ஏதோ ஸ்க்ரோல் பண்ணுறேன், நான் பார்க்குறேன், நீ ஏதோ சொல்கிறேன், நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஒரு லைக் போட்டு போயிடுவாங்க. அடுத்த வாட்டி நீ அவங்க ஒரு 10 minutes கழிச்சு உங்கள் பேர் கூட ஞாபகம் இருக்காது. they don't know who you are. ஜஸ்ட் ஏதோ என்னைக்காவது உங்களை ரேண்டமாக வேறு ரீலில் பார்க்கும்போது இவர் ஆல்ரெடி ரீல் போட்டு நான் பார்த்துருக்கேன், அவன் இந்த தாட் தான் இருக்குமே தவிர you can't sell anything in that. Whereas இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, they have to educate பண்ணுறாங்கன்னா, let's say for doctorsலாம் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம், they have to educate on let's say skin careனா என்னெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் இஸ் ராங், டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தட்டுங்கிறது. யூ பி ஜென்யூன், நாட் இன் மோட்டிவ் டு செல். அப்படி இருந்தீங்கன்னா மேபி தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் சூப்பர், இவர் ஸ்கின் கேர் டாக்டர் சொல்லிட்டு அந்த இது வந்து வில் கெட் ரிஜிஸ்டர்ட். அண்ட் அதுக்கப்புறமா மேபி நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா வென் யூ எஜுகேட் அபவுட் த ப்ராடக்ட் அது பின்னாடி போவாங்க. ஸோ அந்த பிஹைண்ட் பர்சனல் பிராண்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். அது பின்னாடி போய் வேணால் உங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ். தட்ஸ் இட் இஸ் அபவுட் பர்சனல் பிராண்டிங். வைரலாக போகணுன்ற தாட்டில் வராதிங்க சொல்லிட்டு. திஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்மார்ட் மூவ் ஃபார் யூ அண்ட் யூ வில் சர்வைவ் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த இடத்துல தான் மோஸ்ட் பீப்புள் அந்த நிமிஷத்தில் இந்த ஒரு வேவை யூஸ் பண்ணிவிட்டு they keep on doing it again and again and again and again. ஒரு லெவலில் வந்து முடிஞ்சிடும், அதுக்கு மேலே ஒன்றால் யூஸ் பண்ண முடியாது. லிங்க்டினே இப்போ வந்து என்ன மேம், அதுவே இருக்கிறவங்க எல்லாம் கோஸ்ட் ரைட்டர்ஸ் தான். உனக்கும் கோஸ்ட் ரைட்டர்ஸ், எனக்கும் கோஸ்ட். சீரியஸ்லி நீ வந்து என்கிட்ட பேசும்போது நீ உன்னோட கோஸ்ட் ரைட்டரும் என்னோட கோஸ்ட் ரைட்டரும் தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நீயும் நானும் பேச முடியாது. Somewhere this is a question which people don't ask, right? Atleast இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா அதை போய் கேளுங்க உங்களோட பர்சனல் பிராண்டிங் எக்ஸ்பர்ட் கிட்ட, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதனால எனக்கு என்ன யூஸ், எங்கே போய் இது என்னை வந்து எண்ட் ஆகும் அப்படின்றத கேட்கணும் டெஃபினெட்லி. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அது மைண்ட் செட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கெட் இன்டு தட் பார்த்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன், இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையா, அவங்களோட இது என்ன, மோட்டிவ் என்ன, செல் பண்ணணுமா இல்லையா. செல் பண்ணணும், இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணுங்கள். செல் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வீடியோஸ் வேறு ஏதாவது பண்ணுங்கள்.
அந்த மைண்ட் செட் வந்து வந்துருச்சுனாலே யூ லாஸ்ட் யுவர் கிளைண்ட்ஸில் லைக் வாட்ஸ் தேர் கோல் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஐ ரியலி ரிமெம்பர் தட் ஒன் டே ஐ ஆஸ்ட் யூ இந்த மாதிரி மேம் தேர் இஸ் அ பர்சன் லைக் இ-காமர்ஸ் பிராண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் தே ஆர் டெல்லிங் தட் இதில் வந்து எனக்கு இவ்வளோ லீட்ஸ் வந்து வரணும், இதுலேருந்து அவ்வளோ எனக்கு வந்து இது வரணும், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் யூ டோல்ட் மீ இமீடியட்லி இந்த மாதிரி இவ்வளோ லீட் எனக்கு வந்துடணும், இவ்வளோ இது எனக்கு வந்துடணும்னு சொல்கிறவங்க கிட்ட ஐ டோன்ட் ஒர்க். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அதுலேருந்து ஒரு இது இல்லையே தவிர எனக்கு இவ்வளோ வந்துடணும் அவ்வளோ வந்துடணுன்ற அந்த டார்கெட் மட்டும்தான் இருக்கே தவிர தே ஆர் நாட் திங்கிங் சொல்லிட்டு சொன்னீங்க. தட் வாஸ் ரியலி catching for me. See, when I was starting out பெருசாக க்ரைட்டீரியாலாம் இல்லை, பிஸ்னஸஸ் என்னை நம்பி வந்தால் போதும் அப்படின்றது இருந்தது. பட் ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் we saw a lot of red flags. அதனால ரொம்ப திணறணும். அதாவது ஒரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறதுனால எங்களோட ஒர்க் வித் அதர் கிளைண்ட்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிற ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த கிளைண்ட்டோட ஒர்க் ஆகிறதுனால எவ்ரிபடி வாஸ் பர்னிங் அவுட் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்தது. ஸோ அப்போது இந்த எந்தெந்த கிளைண்ட்டெல்லாம் வந்து நம்மளுடைய என்டையர் ஏஜென்சியோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு தடையாக இருக்காங்களோ அவங்களாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு ஐ திங்க் இப்போ நான் வந்திருக்கேன். ஐ கேன் டூ தட், ரைட்? ஐ டோன்ட் திங்க் தட் எவ்ரி அதர் ஏஜென்சி ஆர் அ ஃப்ரீலான்சர் கேன் அஃபோர்ட் டு டூ திஸ், ரைட்? ஸோ அப்போது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வி ஆர் வெரி ஷுர் இஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எந்த ஏஜென்சிக்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னா வேண்டாம் அப்படின்றது தான். ரீசன் என்னென்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே தப்பாக தான் இருக்கும். மெனி வில் பி லைக் காஸ்ட் பர் லீட் எவ்வளோ இருக்கும் இப்போவே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. என்ன தான் நாங்கள் உங்களை மாதிரி பிஸ்னஸஸோடு ஒர்க் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஆல் ஆன்லைனில் வரணும் அப்படின்னா ஏபி டெஸ்டிங் பண்ணி பைலட் ரன் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒரு எஸ்டிமேஷனாவது கொண்டு வர முடியும். டேட்டா இல்லாமல் எங்களை யாராலையுமே வந்து மேஜிக்கலாக ஒரு நம்பர் வந்து கொண்டு வரவே முடியாது. அண்ட் நம்பர் 2 வந்து ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை சுத்தமாக ஃபாலோ பண்ணாமல் வந்து எனக்கு அதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குக்கு மேலேயே கேட்குறது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது ஏஜென்சிக்கும் நல்லது, கிளைண்ட்டுக்கும் நல்லது. பட் ஆனால் எப்போவுமே அதுக்கு மேலே போயிட்டு அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு மேலே வி ஆல்சோ டூ ரெஸ்பாண்ட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ். பட் அது ஒன்று டூ மச்சாக போகும்போது அங்கே ஒரு ப்ராப்ளம் வருது. அண்ட் யூனோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபோன் கால்ஸ் மட்டுமே அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான்னா வேலை யார் பார்க்குறது? ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுற கிளைண்ட்ஸ் மட்டும்தான் வந்து நல்ல கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஒரு விஷயத்துலையும் நான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்கிற கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப பேட். பிகாஸ் நீ கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ இது பண்ணும்போது ஒரு there should be like a conversation, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் நடக்கலாம். we both agree to disagree, that's right. பட் ஆனால் நான் இங்கே சொல்கிறேன், ரைட்? ஸோ let us just do this. இதில் லிங்க்டின்ல நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம், இது ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் வந்து பேசாமல் மெட்டாவில் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னும் போது இல்லை நான் லிங்க்டின் ஆட்ஸ் தான் கட்டாயமாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரி ஓகே நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது when the experiment fails then they'll be like இந்த பாரு ஃபெயில் ஆகிடுச்சு சொன்னோம், நம்ம முன்னாடி அக்செப்ட் பண்ண, ரைட்? ஸோ யூ கேன் நாட் பி லைக் இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்தேன்னா ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், ரைட்? அண்ட் இன்னொன்று, we are not in a place where everything is superbly predictable. சில சமயம் சேல்ஸ் மேலே போகும், சில சமயம் கீழே வரும். we will always be working on everything and you cannot always have a curve like இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் இதை வந்து அப்படியெல்லாம் விட்டணும்னு அவசியம் கிடையாது. எப்பப்பெல்லாம் யூ ஹாவ் யுவர் சேல்ஸ் டவுனோ கோ அண்ட் தென் அனலைஸ், ஓகே எதனால் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்ட்டு. தேர் ஆர் சர்டன் மார்க்கெட் ஃபேக்டர்ஸ், நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ரைட்? இஃப் இட் இஸ் லைக் தட், எஸ் இட் இஸ் லைக் தட். திடீர்னு ஒரு காம்படிஷன் பயங்கர லோ காஸ்ட்டில் இன்னும் பெட்டரான ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து அது கூட கம்பீட் பண்ணவே முடியாது. ஐ மீன் கூகுள் டிட் ஹாவ் அ டஃப் டைம் கம்பீட்டிங் வித் ChatGPT, மைக்ரோசாஃப்ட், ரைட்? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அந்த டைமில் உனக்கு பெட்டராக இல்லை, மார்க்கெட்டில் ஃபிட் ஆகலை, த சம்மன் எல்ஸ் ஹூ இஸ் டூயிங்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் அ வெரி பிக் ட்ராப். ஸோ மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான கிளைண்ட் தான் உனக்கு வேணுமே தவிர கிளைண்ட் ஹூ இஸ் சுத்தமாக எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யூ டூ தட் மேஜிக் அப்படின்னு பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மெட்டா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேம், எனக்கு ரீசெண்டாக கூட ஒரு கிளைண்ட் லீட்ஸ்லாம் வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
தே ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங். எங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்களுக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, பட் இவ்வளோ தான் பட்ஜெட்டு, எங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இவ்வளோ லீட்ஸ் வரணும், இவ்வளோ இது வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வர கிளைண்ட்ஸை வில் யூ டேக் தெம் சின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டிங் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவீங்களா? I don't take them, but if they are open to understanding அப்படின்னா I will tell them how it is, right? So many clients they will be like, எனக்கு இவ்வளோ லீட்ஸ் இருந்தால் தான் என்னால் முடியும், என்னால் இவ்வளோ ROS இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னா உன்னோட பிராண்ட் இன்னும் பெருசாகவே வளரலையே, யாருக்குமே உன்னை பற்றி தெரியவே தெரியாது, எப்படி அவங்க இமீடியட்டாக உங்ககிட்டேருந்து வாங்க ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ யூ நீட் டு டெஃபினெட்லி பில்ட் தட் அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் உன்னால் வந்து ஆப்டிமைஸே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே இஃப் யூ திங்க் தட் உனக்கு எல்லாமே ஆப்டிமைஸ்டாக இருக்கணும்னா யுவர் ப்ராடக்ட் ஷுட் பி எக்ஸ்ட்ராடினரி தட் வே. யூனிக்காக. எஸ், யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு புனுகு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். புனுகுன்னா என்னென்னா நெத்தியில் வைக்கிற ஒரு பொருள். அண்ட் தென் இட் இஸ் சப்போஸ் டு பி டிவைன் அண்ட் யூனோ இட்ஸ் சப்போஸ் டு பிரிங் இன் குட் வைப்ஸ் டு யூ அப்படின்றது. ஸோ அப்போது அவர் என்னென்னா he has already done ads and then it worked out very well for them. பட் இந்த வந்து இன்னும் நல்ல ஆட் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி அவரையே பேச வச்சு நாங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பயங்கரமாக சேல்ஸ் வந்து பிகாஸ் த டிமாண்ட் வாஸ் ஸோ மச். அண்ட் தென் இதை வந்து ஒரு ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டில் இல்லை, இவர் ஒருத்தர் தான் பிராண்டடாக கொண்டு வராரு அப்படின்னும் போது இட் இம்மீடியட்லி பிகேம் அ வெரி பிக் ஹிட் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே. அப்போது அந்த இடத்துல என்னென்னா அந்த ஆஃபருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, தெர் இஸ் அ சூப்பர் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பட் யூ ஆல்ரெடி ஹாவ் டூ மச் ஆஃப் காம்படிஷன். உன்ன மாதிரியே நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, உன்னால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. ஏன்பா மற்றவங்களை விட்டுட்டு உன் ப்ராடக்டை வாங்கணுன்னா அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை, யூஎஸ்பி இல்லை. அப்படின்னும் போது நீ மக்கள் மனசில் அதை அழுத்தமாக அந்த யூஎஸ்பியை பதிய வைக்கணும், ரைட்? யுவர் பொசிஷனிங்கை பதிய வைக்கணும். அப்படின்னும் போது ஒன்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா கேட்க தான் அதுக்கு பேர் பிராண்டு. இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைன்னா அதை பிராண்டுன்னு சொல்லுவியா நீ? இல்லை. ஸோ அப்போ கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீ வந்து 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 100 பேருக்கு ரீச் ஆச்சுன்னா அங்கேயும் உனக்கு பிராண்டிங் ஆகலை, பிகாஸ் யூ ஆர் ரீச்சிங் வெரி ஃபியூ பீப்புள். ஸோ டக்குன்னு இன்றைக்கி வந்து நாளைக்கு ஒன்றால் விற்க முடியுமா டிஜிட்டல் ஸ்பேஸில் அப்படின்னா இல்லை. பட் ஆனால் பெட்டராக விற்க முடியுமா, பெட்டரான விஷயங்கள் சொல்ல முடியுமா, ஈஸியாக ரீச் ஆக முடியுமானா எஸ், கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ஸ்பேஸ் த டிஜிட்டல் ஸ்பேஸ் இஸ் பெட்டர். பட் இங்கே மட்டும் பெருசாக மேஜிக்லாம் நடந்துடல, அதுக்குமே நிறைய ஸ்பெண்டிங் இல்லை, யூ ஹேவ் டு டூ. ஸோ கம்மிங் டு ஆட் கிரியேட்டிவ்ஸ் சொன்னீங்க, கம்மிங் டு ஆட் கிரியேட்டிவ்ஸ், லெட்ஸ் சே ரன்னிங் ஃபார் அ பிராண்ட் ஒரு 1 மந்த்துக்கு ரன் பண்ணுறீங்க. ஹவு மெனி ஆட் கிரியேட்டிவ்ஸ் டு யூ யூஸ்? பிகாஸ் ஒரு சில பேர் வந்து ஒரு 1 கிரியேட்டிவ் தான் தே வில் பி ரெடி டு கிவ், ஏன்னா அவ்வளோதான் அவங்ககிட்ட ஸ்பெண்டிங் முடியும். ஸோ ஹவு திஸ் ஒர்க்? டெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனே இல்லையே, ஏன்னா உனக்கு தெரியாது எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு. கஸ்டமர் கூட உனக்கு இருக்கிற இந்த டார்கெட் ஆடியன்ஸோட மண்டைக்குள்ளே நுழைஞ்சு இதுதான் நல்லா ஒர்க் ஆகுது இதுதான் நல்லா ஒர்க் ஆகலைன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் மார்க்கெட்டர் கூட திஸ் மே கோ வெரி வெல் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் தான் இருக்குமே தவிர பர்ஃபெக்டாக இதுதான் ஒர்க் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது, ரைட்? அப்போ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறோன்னா நிறைய ஆங்கிள்ஸில் வந்து பார்ப்போம், ரைட்? அது என்னென்ன ஆங்கிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு கேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் இது ஹேண்ட்மேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் நீ க்ரியேட் பண்ணுவேன். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா இட்ஸ் ஸோ சூதிங் அண்ட் தென் காமிங் அண்ட் தென் உனக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி நீ பண்ணலாம். இன்னொரு இது என்னென்னா திஸ் இஸ் த ரொமான்டிக் ஆங்கிள் வந்து நீ கொண்டு வரலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த 3 ஆங்கிளில் எது உனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கணும், எது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிக வரவேற்பை பார்க்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உனக்கு டெஃபினட்டாக ஆட் கிரியேட்டிவ்ஸ் தேவைப்பட தான் செய்யும் மல்டிபிள் ஆங்கிள்ஸில். சில சமயம்லாம் இன்னும் நிறைய ஆங்கிள்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று இந்த மாதிரி, இன்னொரு இடத்துல என்னென்னா நீங்கள் வந்து சென்டட் கேண்டிலில் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் எங்ககிட்ட இந்த ஜாஸ்மின் சென்டட் கேண்டில் இல்லை, இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா ஆல்ரெடி என்கிட்ட வாங்கினவங்களுக்கு ரீடார்கெட் பண்ணலாம் நான்,
ரைட். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு புது ப்ராடக்ட் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எங்ககிட்ட செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு இது நான் க்ரியேட் பண்ணலாம், ரைட். ஸோ அப்போது எத்தனை கேம்பெயின்ஸ் ஒன்றால் ரன் பண்ண முடியும், எத்தனை ஆட் க்ரியேட்டிவ்ஸ்னால் அதுக்கு எல்லையே கிடையாது. எவ்வளோ வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அந்த அளவுக்கு யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் மெனி ஆட் க்ரியேட்டிவ்ஸ் as possible, right? So but do not go for just one. பர் வீக்குக்கு லெட்ஸ் சே பர் வீக்குக்கு எத்தனை ஆட் கிரியேட்டிவ்ஸ் மேம் தேவைப்படும்? டிபெண்ட்ஸ். ஆட் ஃபெட்டிக் உனக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பீப்புள் டோன்ட் கெட் ஃபெட்டிக் வித்தின் அ வீக் யூஸ்வலி. மேபி ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நீ சேஞ்ச் பண்ணலாம், இல்லை 1 மந்த்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், டிபெண்டிங் ஆன் எப்போ உனக்கு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதோ அந்த மாதிரி. பட் கீப் கிரியேட்டிங் மோர் ஆட் கிரியேட்டிவ்ஸ் பிகாஸ் அதை பார்த்து தான் மக்கள் வாங்கணுமா வாங்க வேணாம்னு முடிவு பண்ணுறாங்க. நீ எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. ஆமாம். நீ பின்னாடி என்ன ஆடியன்ஸ் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்றது அவனுக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் எனக்கு என்னுடைய இதில் என்ன வருது, ஸ்க்ரீனில் என்ன வருது, அது மாதிரி ஒரே இதை பார்த்தாலும் எனக்கு பயங்கரமாக போர் அடிச்சிடும். ஐ நீட் வெரைட்டி. நான் ரீசெண்டாக ஒரு ஆட்ஸ் மேனேஜர் கிட்ட கேட்டிருந்தேன். ஹி டோல்ட் மீ தட் பர் வீக்குக்கு ஐ நீட் அட்லீஸ்ட் 4 கிரியேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் சே when I'm approaching a brand அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு டெல் தம் லைக் பர் வீக்குக்கு 4 they asking for a monthனா you see into 4 I need 16. ஓகேவா, 16 கிரியேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணணும். we have to shoot, we have to. There's nothing wrong in doing that if you have the budget and if you have the energy and the power to do it. In fact, we work with certain brands where we create more than 30 creatives per month. So it depends on how extensive your ad is. எத்தனை ஆங்கிள் கொண்டு போகிற, எத்தனை டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸஸ் நீ பார்க்குற, எத்தனை டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் உங்ககிட்ட இருக்குது, அதையெல்லாம் பொறுத்து இந்த திங்ஸ் வந்து மாறும். ஸோ தெர் இஸ் நோ செட் அமௌண்ட் லைக் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ தெர் இஸ் அ ப்ராசஸ் தட் வி செட் அப், வி சிட் டுகெதர் வித் த கிளைண்ட், அண்டர்ஸ்டாண்ட், அவங்களோட ப்ரீவியஸ் டேட்டா எடுத்து பார்ப்போம், எப்படி அவங்களோட ஆட்ஸ் பர்ஃபார்ம் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். அதை பொறுத்து தான் வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் தட் இவ்வளோ வேணும் அப்படின்ட்டே தவிர எடுத்த உடனே யூ கான்ட் பி ஷுர். Okay. In the 30 May you said, ma'am, the 30 May reels are, or it is a mixture of it's a combination of everything. என்ன வேணா நீ டெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட டெஸ்டிமோனியல் எடுத்து பண்ணலாம். ரீல் அபவுட் ஃபார் எக்ஸாம்பிள் we worked for an educational institution where அவங்களோட அலும்னாயை வச்சு நாங்கள் க்ரியேட்டிவ் பண்ணியிருந்தோம், ப்ரொஃபஸர்ஸ் வச்சு க்ரியேட்டிவ் பண்ணியிருந்தோம், எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு க்ரியேட்டிவ் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு க்ரியேட்டிவ் பண்ணியிருந்தோம், ரைட். இட் இஸ் a testimonial from the company which hired these students. அவங்க கிட்டேருந்து பண்ணியிருந்தோம், எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்ட்டி கிட்டேருந்து பண்ணியிருந்தோம், ரைட். வேறு ஆங்கிள்லேருந்து யூ கேன் கிரியேட் கிரியேட்டிவ்ஸ். அண்ட் இட் குட் பி சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஒரு வெபினார் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணலாம். அதுக்கு வி கிரியேட்டட் போஸ்டர்ஸ் ஆல்சோ, right? So posters work agudha, it still works because if எல்லாமே வீடியோஸ்க்குள்ள வந்தாச்சு. There is nothing wrong in doing posters as well. In fact, remarketingலாம் வந்து நிறைய தடவை போஸ்டர்ஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக வந்து போஸ்டர்ஸ் மட்டும் பண்ண வேண்டாம். இட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் இமேஜஸ் as well as reels, and வெறும் ரீல்ஸ் மட்டுமே கூட வந்து நல்லா ஒர்க் ஆகும். போஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டா வெரி நார்மல் போஸ்டர்ஸ் வேண்டாம். something creative, something which kindles their interest. ரொம்ப இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நிறைய டெக்ஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தான்னா people will see. நைஸ். இப்போது நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் ஓனர் பிராண்ட்ஸுக்கு பண்ணுறீங்களா மேம், வாட் வுட் யூ சே டு பிஸ்னஸ் ஓனர்ஸ், இப்போ இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் ஓனர்ஸ், இவங்க எல்லாருக்குமே உங்களோட டிப்ஸ் மெட்டா ஆட்ஸில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ளீஸ் டோன்ட் டூ அட் த இனிஷியல் ஸ்டேஜ்னா வாட் வுட் யூ டெல்? I would suggest that if you have the budget, right, what separates you from ரெகுலராக உங்களோட பிஸ்னஸில் நிறைய வீட்டிலேருந்து பண்ண பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, புட்டிக்ஸ்லாம் இருப்பாங்க. வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் யூ ஃப்ரம் தெம் இஸ் தட் யூ ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட். அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட், ரைட். இஃப் யூ ஹாவ் த பட்ஜெட் ப்ளீஸ் புட் இட். இல்லாட்டி பிஸ்னஸே பண்ணாதீங்க. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் ஆஸ் த பிஸ்னஸ், பிகாஸ் யூ இன்வெஸ்ட், ரைட். அண்ட் இதுக்காக வந்து எல்லாத்தையுமே அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஹாவ் த பவர், இன்வெஸ்ட். மெனி பீப்புள் திங்க் நான் ஆட்ஸ் ரன் பண்ணால் என்னோடய ஆர்கானிக் கண்டென்ட் வந்து சரியாக போகாதுன்னு. இது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வந்து நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லை.
ஸோ யூஸ்வலி இட்ஸ் லைக் திஸ். உங்ககிட்ட டைம் அதிகமாக இருந்தான்னா ஸ்பெண்ட் டைம் அண்ட் தென் கிரியேட் கான்டென்ட். உங்ககிட்ட மணி அதிகமாக இருந்ததுன்னா யூ கேன் ஸ்பெண்ட் மோர் மணி அண்ட் தென் சேவ் யுவர் டைம், ரைட்? உங்ககிட்ட வந்து யூ கேன் ஹையர் ஏஜென்சிஸ். உங்ககிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இருந்தால் ஹையர் ஏஜென்சிஸ் டு கிரியேட் கான்டென்ட், ஹையர் ஏஜென்சிஸ் டு ரன் ஆட்ஸ் ஃபார் யூ. யூ சிட் அண்ட் only do your decision making and analyze whether it is working for you or not. That's the best way to do business. Don't be a bottleneck here. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு சொன்னேனே தவிர உட்காந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களோட வேலையை யார் பாப்பா? லீவ் இட் டு த எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே மேம். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும்னு நினச்சேன் நான். ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அவங்க வந்து எந்த மாதிரி ஏஜென்சிஸை சூஸ் பண்ணணும் டு ரன் தேர் ஆட்ஸ் ஆர் டு கிவ் தேர் கம்ப்ளீட் பிராண்டிங் ஓ anything? Okay. What kind of people they should choose as a freelancers or agencies, anything? See, யாரா இருந்தாலும் people who have the who have the time to work with you, that is more important, right? Freelancers பொறுத்த வரைக்கும் when you talk to them, you will understand whether they are too busy இல்லாட்டி உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு. Number 2, they need to ask more and more questions to you to understand your business. When they don't ask you questions, that means that they have a set framework for you. எல்லாருக்கும் என்ன பண்ணுறோமோ அதை தான் உனக்கும், right? Then there is not going to be any difference. So they need to ask more and more questions. Number 3, they also need to give you suggestions on என்னென்னலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. போர்ட்ஃபோலியோ, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் என்னென்னா என்ன மாதிரி பிஸ்னஸோட மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இட்ஸ் நாட் நெசசரி. பீப்புள் கேன் ஒர்க் ஃபார் யூ. ஈவன் அவங்க நிறைய ரியல் எஸ்டேட்டோட ஒர்க் பண்ணனா ரெஸ்டாரண்ட்ஸோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தெம் ஒன்லி. பட் ஒரே இதில் ஒர்க் பண்ணியிருந்தால் அதோட அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. பிகாஸ் இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கும், அவ்வளோதானே, ஒரே பெருசாக இல்லை. பட் எல்லா இடத்துலையுமே இண்டஸ்ட்ரி நாலேஜ் ஃபஸ்ட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஆக்சுவலி ப்ரொவைட் தெம் வித் தட் நாலேஜ். இதுதான்ப்பா இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி தான்ப்பா நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் லுக் அட் சிமிலர் கம்பெனிஸோடு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களான்ற போர்ட்ஃபோலியோ பார்க்க வேண்டாம். ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் ரியலி குட் service providers, you don't have to worry too much. And do not always ask for their time all the time, because I see business people being very anxious. டெய்லி கால் பண்ணணும், டெய்லி பேசணும் அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஏஜென்சி. நோ, எந்த ஏஜென்சி இஸ் drawing boundaries, clear boundaries, they are very good agencies because they manage their time very well, very effectively. They are the most productive agencies. But what you are thinking, servicing is not about talking to you all the time. உங்களோட ஆங்ஸைட்டி குறைக்கிறது கிடையாது, எக்கச்சக்க மீட்டிங்ஸ் ரன் பண்ணுறது கிடையாது. The more the agency does, you can be very sure that they will only fail. பிகாஸ் அவங்களோட டைம் எல்லாம் அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுலேயே போயிடுச்சே தவிர ஆக்சுவல் ஆக்ஷனில் இல்லவே. that seems biggest reason that your marketing is failing. நாங்களுமே வந்து ரொம்ப we started at the initial stagesலாம் we were like clients கிட்ட பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்கே டைம் போயிடுதுன்ற மாதிரி இருந்துச்சு. then after that we were very sure நீங்கள் when onboarding ஒரு மெயில், இந்த டைம் தான் நாங்கள் இது பண்ணுவோம், இந்த டைம் ஒர்க் நடக்கும், இந்த டைம் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், எவ்ரிதிங், அவ்வளோதான். இதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டூயிங் தட். மேம், ரிகார்டிங் ஆட்ஸ், இப்போ வந்து லெட்ஸே ஆர்கானிக்காக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் எடுத்த உடனே வந்து கம்மிங் ஆர்கானிக்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஆட்ஸ் ரன் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஆஸ் சூன் as they come, நீங்கள் பிகினிங்லேருந்தே ஆட்ஸ் ரன் பண்ணாலும் இஸ் ஃபைனா? வாட் பிகினிங்லேருந்து ஆட் ரன் பண்ணாலும் தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கான்டென்ட்டே க்ரியேட் பண்ணாமல் ஆட் கான்டென்ட் மட்டுமே க்ரியேட் பண்ணி யூ கேன் கோ அஹெட் அண்ட் தென் ஸ்டில் வின். Will that be trustable? Yes. ஏன்னா ஆட்லேயே you're creating so much of content இல்லை, you're continuously in front of your audience all the time, not as organic content but as sponsored content. என்ன தப்பு இருக்குது? ஆர்கானிக் கான்டென்ட்டாக இருந்தால் என்ன, ஸ்பான்சர்ட் கான்டென்ட்டாக இருந்தால் என்ன? It doesn't really matter as long as it is content and then it reaches the right people. Right.
இது சூப்பரான விஷயம். ஆக்சுவலி நாங்களே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் நிறைய வாட்டி. இனிஷியல் எடுத்தோடனே ஒரு ரீல் தான் போட்டோன்னே எப்படி ஆட் ரன் பண்ணுறது. ஆட் ரன் பண்ணும்போது இமீடியட்டாக உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் உன்னோட பொருள் பற்றி தெரியும், உன்னோட பிராண்ட் பற்றி தெரியும், அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க், இட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். இமீடியட்டாக உனக்கு ரிசல்ட்டே வராது. எவ்வளோ நாளைக்கு நீ ரீல்ஸ் போட்டு அதில் கமெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா என்கொயரி வந்து உனக்குன்னு ஃபாலோவர்ஸ் பில்ட் ஆகி அதுக்கப்புறமா நீ ஆட் ரன் பண்ணும்போது யூ ஆல்ரெடி வேஸ்டட் அ லாட் ஆஃப் யுவர் டைம். Right. And ads do work. You can only run ads and make money even without having a community of followers. People are okay with that. Nice, lovely. So இது ப்ராடக்ட் பிடிச்சதுன்னா நீ போய் வாங்க போற, அப்படியே அவ்வளோதானே. இதுலேருந்து ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்க்காக தான் நான் வந்து கேட்டேன். அது வந்து என்னன்னா ரெண்டுமே இட் வில் ஒர்க் சைட் பை சைட். when you do not have the time and energy and then the money to do here, do ads right away. எல்லார்கிட்டையும் அது இருக்காதுப்பா. யார்கிட்ட இருக்கோ அவங்க பண்ணட்டும். நாங்கள் வந்து நிறைய பிஸ்னஸஸ்க்கு வந்து ஆட்ஸ் மட்டுமே வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல they are not able to invest so much of money but the product is really good. Why not sell it? செல் பண்ணிடலாம்ல. ஸோ நான் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோஸ்ட்லி கம் டியூரிங் த சீசன் டைம். கரெக்டாக அந்த ஒரு டிசம்பரில் ஜான்வரியில் அந்த அட்மிஷன் டைமில் தான் வருவாங்க. பட் இஃப் யூ ஹேட் டன் யுவர் பிராண்டிங் எக்ஸசைஸ், யுவர் கான்டென்ட் கிரியேஷன் எக்ஸசைஸ் throughout your cycle. See, for example, if you're running a very good international school, உன்னோட ஸ்கூலோட என்வாயன்மெண்ட் நல்லா இருக்குது, what you teach is very good, and you can also talk about parenting. See, for example, if I am a teacher, நான் வந்து I have been பயங்கரமான ப்ரொஃபஷனல் நான் ஆஸ் அ யூனோ ஸ்கூல் டீச்சர். ஏன்னா எனக்கு வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் தேவை, எந்தெந்த இடத்துலலாம் அந்த குழந்தைய வந்து இண்டிபெண்ட் ஆக்கணும், இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுது ஆஸ் அ டீச்சர், ரைட்? அப்போ நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஐ கேன் கம் அண்ட் கிரியேட் ரீல் சேயிங் தட் இந்த மாதிரி உங்கள் குழந்தை பிஹேவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தை வந்து மேத்ஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகுறா, ரைட்? எல்லாமே எப்படி பண்ணணும்னு தெரியுது, ஆனால் ஷீ இஸ் ஆல்வேஸ் லீவிங் சில்லி மிஸ்டேக்ஸ், ஷீ இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ராக்டட். இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான நிறைய ரீல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணால் so many parents will start following you. And when you know that இந்த பர்டிகுலர் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி எனக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னோடனே உனக்கு அந்த ஸ்கூல் மேலே ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஏற்படும். தென் யூ வில் ஸ்டார்ட் என்கொயரிங். நெக்ஸ்ட் வருஷம் வந்து இந்த ஸ்கூலில் தான் என்னோட இது போடணும், ஏன்னா இங்கே இருக்க டீச்சர் வந்து ஷீ இஸ் டூயிங் எக்ஸலண்ட்டாக மேத்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஷீ இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் யூனோ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணும், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்னோட குழந்தைக்கு டெவலப் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் பண்ணும், இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, ரைட்? இந்த ஸ்கூலில் இருக்க பசங்க வந்து கார்டனிங் பண்ணுறாங்க, யூனோ தான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவி விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு. தென் யூனோ யூ டோன்ட் ஈவன் ஹாவ் டு ரன் டூ மெனி ஆட்ஸ். ஆர்கானிக்காகவே உனக்கு எக்கச்சக்க என்கொயரிஸ் உன்னோட ஸ்கூலுக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீ அதை பண்ணுறதில்ல, அட்மிஷன் டைமில் மட்டும் பண்ணுற. தட் ஸ்டில் ஒர்க்ஸ் பிகாஸ் மெனி ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டூயிங் இட். ஸோ த காம்படிஷன் இஸ் வெரி லெஸ் ஸ்டில். ads மட்டுமே பண்ணி you can எல்லாமே depends on the product or service la depends on what you are trying to do, whether you can do it or not. Many schools aren't able to do it, but there are some schools which are doing it. ஓகே, இதுலேருந்து ஐ கெஸ் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய இன்சைட் கிடச்சிருக்கோம் மேபி. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மேம், அதர் தேன் மை கொஸ்டின்ஸ்? டேக் அவே டு பிஸ்னஸ் ஓனர்ஸ். டேக் அவே டு பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன அப்படின்னா வந்து learn marketing first so that you can understand what's going on, and you know, hire the right experts, have realistic expectations enna venundu. When there are ups and downs, discuss, have that time, and when you have the budget, invest. இதெல்லாம் பண்ணாம don't expect results from your marketing efforts. Nice. That's it. It was really pleasure to have ma'am here. Thanks for your time ma'am. Actually நல்ல ஒரு இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஐ ஹோப் இட் ரீச்சஸ் மெனி ஆர் ரிலேட்டட் ஆடியன்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். ஸோ வில் see you in the next podcast. Actually we'll plan up next podcast இன்னும் இன்சைட்ஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணலாம். Sure. So thank you so much. Thank you Ashwi. This is Vaishnavi and Sangeeta is signing off.